ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, இவங்க 2 பேரும் அந்த பார்ட்டிக்கு போயிருந்துருப்பாங்க. அந்த ஸ்டெப் மதர் வந்து ரொம்ப அதிகமாகவே குடிச்சிருந்துருப்பாங்கல்ல. ஸோ ஹீரோயின் போயிட்டு உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கா. நான் ஓகே தாம்மா, ஆனால் அவன் இன்னுமே என்னை வெறுத்துட்ருக்கான்ல, அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் 2 பேரும் காரில் ஒன்றா வந்துட்டுருக்காங்க. நீ அவங்கக்கிட்ட கொஞ்சம் நல்ல விதமாக தான் நடந்துக்கிட்டா என்ன, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு. ஹீரோ பார்த்திங்கன்னா அது எல்லாமே காதில் வாங்காத மாதிரி தான் வந்துட்டுருக்கான். 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு திரும்பவுமே சொல்கிறா, அவங்க ரொம்பவே ஹர்ட் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை, அதை பற்றி என்கிட்ட பேசாத, எனக்கு பிடிக்கலை அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறான். ஸோ இவ பார்த்திங்கன்னா அமைதியாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடறாளா. ஸோ இவனுக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. அவனே சொல்கிறான், நான் ஏன் இந்த அளவுக்கு அவங்கள வெறுக்கிறேன்னு தெரியுமா? எங்கள் அம்மாவும் அப்பாவும் டிவோர்ஸ் ஆகும்போது அவர் வந்துட்டு என்னை கேட்டு சண்டை போடுவார்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அவர் அப்படி எதுவுமே பண்ண கிடையாது. அப்படியே விட்டார். செகண்ட் மேரேஜ் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருந்தார். ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு அவருக்கு வந்துட்டு நான் தேவையே கிடையாதுன்னு. இப்போ சும்மா வந்து ட்ராமா பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு. ஹீரோயின் பார்த்திங்கன்னா அப்போ ஒரு விஷயத்த கேட்குறா. நீயும் தான் உன் பையனோட கஸ்டடி வேணும்னு சொல்லிட்டு கேஸ் போடலை. ஆனால் அவன் மேலே நீ உண்மையான அன்பு தானே வச்சுருக்க, அடிக்கடி போய் பார்க்குறீல்ல, அது மட்டும் கரெக்டு. ஆனால் உங்கள் அப்பா பண்ணது மட்டும் தப்பா அப்படின்னு. நீ ரொம்ப யோசிக்காத அப்படின்னு ஹீரோ பார்த்திங்கன்னா அப்படியே பேசி சமாளிச்சிட்ருக்கான். சரி வா, நம்ம 2 பேருமே ஒன்றா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துட்டுருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு எமர்ஜென்சி கேஸாக வந்து அட்மிட் ஆகியிருப்பாங்க. அந்த ப்ரெக்னென்ட் லேடி அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் தான் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. இவங்களோட கண்டிஷன் ரொம்பவே மோசமாக இருக்குது. இந்த நிலைமையில நீங்கள் ஹாஸ்பிட்டல் விட்டு போகிறது நல்லது கிடையாது அப்படின்னு. சரி வாங்க நம்ம பேசிக்கிறலாம் அப்படின்னு அந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவரை கூப்பிட்டு 2 பேரை பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலை விட்டு போகிறீங்க? அதாவது இந்த அம்மா 22 வாரம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குல்ல, ஆப்ரேஷன் பண்ணும்போது அது வந்து அபார்ட் ஆயிரும் போல். ஸோ அது ஆகக்கூடாது, எனக்கு இந்த குழந்தை வேணும் அப்படின்றதுல அந்த அம்மா ரொம்ப பிடிவாதமாக இருக்கும் போல். ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான், இந்த குழந்தை போனால் என்ன, நீங்கள் வேறு குழந்தைக்கு பிளான் பண்ணலாம்ல அப்படின்னு. இல்லை சார் அது முடியாது. ஏன் முடியாது அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, ஏன்னா அவங்க என்னோடய ஒய்ஃப் கிடையாது சார். என்னப்பா சொல்கிற, அப்போ அது யார்? அவள் என்னோட தங்கச்சி. அவளோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஃபயர் ஃபைட்டர். ஸோ பீப்புள்ஸை வந்து ரெஸ்கியூ பண்ண போன இடத்துல அவர் வந்து இறந்து போயிட்டாரு. அதனால தான் என்னோடய தங்கச்சி அந்த குழந்தைய வேணும், எனக்கு டியூமர் ஆப்ரேஷன் கூட பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி பிடிவாதமாக இருக்கா. நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு தரல அப்படின்னு. இவங்களுக்குமே ரொம்ப கஷ்டமாயிருது. சரி சார், அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பேசி சமாதானம் பண்ண வைக்கலாம், நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு 2 பேரும் ஓரளவுக்கு பேசி சமாளிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த வைட்டி இருக்கல்ல, அவள் வந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஜெங்குமே இருக்கான். ஸோ அவள் பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணுறா டைமாக பார்க்குறா. ஸோ ஜெங்குமே சொல்லிகிட்ருக்கான், டைமை நீ வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாத, ஒழுங்காக ஆப்ரேஷனை மட்டும் பண்ணு அப்படின்னு. ஆனால் நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டா. ஸோ ரிட்டன் பார்த்திங்கன்னா அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வரும்போது எல்லா டாக்டர்ஸுமே வந்து சேரப் பண்ணுறாங்க. பரவாயில்லையே, உன்னோட ஆப்ரேஷன் ரொம்ப நல்ல விதமாக போயிடுச்சு அப்படின்னு. அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டுருக்காங்க. நம்மளை பாராட்ட போகிறான் அப்படின்ற மாதிரி ஒயிட்டி நினச்சா ஹீரோ கண்ணா பின்னான்னு திட்டிகிட்டு இருக்கான். ஆப்ரேஷன் பண்ணும்போது எதுக்கு அடிக்கடி நீ டைமை பார்க்குற, நீ என்ன ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற, பேஷண்ட்டோட உயிர் முக்கியமா இல்லை உனக்கு அந்த டைம் முக்கியமா அப்படின்னு. ஸோ இவளுக்கா என்ன பண்ணுறதுனே தெரில. இவன் பார்த்திங்கன்னா படப்படன்னு கொட்டி தீர்த்துட்டு அங்கேருந்து போகிறானா. ஹீரோனுக்குமே ரொம்ப ஹர்ட்டிங் ஆகிடுது. ஸோ அவள் வந்து சொல்கிறா, நீ பர்சனலாக எடுத்துக்காத அப்படின்னு. ஆனால் அவள் விறுவிறுன்னு அங்கேருந்து போயிட்டே இருக்கா. ஸோ நைட்டு 2 பேர் மட்டும் தான் நைட் டியூட்டியில் இருப்பாங்க போல். ஹீரோயின் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, நீ இந்த அளவுக்கு ஹார்ஷாக அவகிட்ட பேச வேண்டியது இல்லை அப்படின்னு. இல்லை, பேஷண்ட்டோட உயிர் தான் முக்கியம், அவள் என்ன இங்கே போட்டிக்கா வந்திருக்கா அப்படின்னு. நீ நினைக்கிற மாதிரி ஆள் அவள் கிடையாது, அவள் ரொம்பவே கைண்டான ஒரு பொண்ணு தான் அப்படின்ட்டு. அவள் முன்னாடி உனக்கு காம்படிஷனாக தானே இருந்தா, அவளுக்கே நீ வந்து டிஃபெண்ட் பண்ணி பேசுகிற. அவள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணா, அதை நீ மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிகிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாக 2 பேரும் பேசி அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு ஒயிட்டி காட்டுறாங்க. இவ பார்த்திங்கன்னா பாரில் பயங்கரமாக குடிச்சிட்ருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ஜெங்கு வரான். மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டியா, ஏன் இந்த மாதிரி இருக்க அப்படின்னு. நான் எங்கே போனாலும் நீ வந்துடுவியா, ஏன் தான் இப்படி பண்ணிகிட்ருக்க, என்னை தனியாகவே இருக்க விட மாட்டியா அப்படின்னு. இப்போ என்ன, ஹீரோ ஒன்றை திட்டான், அதனால் நீ சோகமாக குடிச்சிட்ருக்கியா, அவன் என்னை அடிக்கவே செஞ்சுருக்கான், அப்போ நான்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க, நீங்கள் 2 பேரும் கிளாஸ்மேட் தானே, அப்புறம் எப்படி ஹீரோ உன்னை அடித்தான் அப்படின்னு. அது என்னோடய தப்பு தான், நான் தான் ஒரு பேஷண்ட்டை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு. என்ன சொல்கிற அப்படின்னு இவ ஷாக்காகி கேட்குறா.
ஆமாம், ஒரு பேஷண்ட் வந்து கார் ஆக்சிடெண்ட்டில் இங்கே வந்து அட்மிட் ஆனாங்க. ஆனால் பெருசாலாம் அடிபடலை, லைட்டாக மண்டையில் மட்டும்தான் ஒரு சின்ன அடி மாதிரி இருந்தது. ஸோ நானும் வந்துட்டு நார்மல் ஸ்கேனெல்லாம் எடுத்து பார்த்தேன், அதில் பெருசாக எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேனெல்லாம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். இல்லைப்பா, வீட்டில் எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவனை போய் நான் பார்த்துக்கிறணும் அப்படின்னு அந்த லேடி வந்துட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ போகிற வழியிலேயே அந்த லேடி வந்து இறந்து போயிட்டாங்க. அதுக்கு காரணம் நான் தானே. ஸோ அதனால் ஹீரோ என்ன பயங்கரமாக அடிச்சிட்டான். ஒரு பேஷண்ட்டை தரோவாக செக் பண்ணி தான் அமுச்சு விடணும். அது எப்படி நீ அரையும் குறையுமா பார்த்து அமுச்சு விடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பேசிக்காக ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே இருப்பான் வேலையில். ஆனால் ரொம்ப நல்ல பையன். அதனால தான் உன்னை திட்டான் அப்படி இப்படின்னு. இப்போ தான் ஒயிட்டிக்குமே புரியுது ஹீரோ எந்த அர்த்தத்தில் திட்டியிருப்பான் அப்படின்னு. ஸோ இப்போ எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது உங்ககிட்ட பேசினதுக்கப்புறம். இதுக்கப்புறம் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. ஸோ எங்களுக்குமே கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெக்னென்ட் லேடி இருக்காங்கள்ல, அவங்கள செக் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு ஆப்ரேஷனுமே வேணாம், நான் இந்த குழந்தைய பெற்றுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கு. ஸோ இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. நீங்கள் அமைதியாக இருங்க பார்த்துக்கறலாம் அப்படின்ட்டு ஹீரோ அப்புறம் அவங்க எல்லாருமே போயிடுறாங்க. ஸோ அந்த ப்ரெக்னென்ட் லேடி இருக்காங்கள்ல, அவங்களையும் அவங்க அண்ணாவையும் வர சொல்கிறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பன் அப்பாக பேச ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களோட சிச்சுவேஷன் எனக்கு புரியுது, ஆனால் நாங்கள் வந்துட்டு உங்களையும் உங்கள் குழந்தையும் காப்பாற்ற தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம், அதை புரிஞ்சுக்கோங்க. இல்லை, எனக்கே தெரியுது நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னா என்னோடய குழந்தை அபோர்ஷன் ஆகிரும் அப்படின்னு. இந்த ஆப்ரேஷன் நீங்கள் பண்ணிக்கரல அப்படின்னா உங்களுக்கு தான் ரொம்பவே கஷ்டம். நீங்கள் அந்த குழந்தைய பெற்ற உடனே இறந்து போயிடுவீங்க. ஸோ அம்மா இல்லாமல் உங்கள் குழந்தை வளரணுமா, அது அந்த குழந்தைக்கு எவ்வளோ கஷ்டம். அதுவும் நீங்கள் வந்துட்டு அந்த குழந்தைய பெற்ற உடனே இறந்து போயிட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சால் அவன் வந்து லைஃப் ஃபுல்லாக கில்ட்டியாக தான் ஃபீல் பண்ணி வாழ்ந்துட்டுருப்பான். அந்த கஷ்டத்தை உங்கள் பையனுக்கு நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க? எனக்குமே ஒரு பையன் இருக்கான், ஆனால் அவன் பிறக்கும்போது அவங்க அம்மா கூட கிடையாது. நான் அவனை ரொம்ப லவ் பண்ணேன், ரொம்ப கேர் பண்ணி வளர்த்தேன், என்ன வேணால் செய்வேன்னு நினச்சேன். ஆனால் அவனோட சொந்த அம்மா இடத்த என்னால் ரீப்ளேஸ் பண்ண முடியலை. அவங்க அம்மா வந்தோன்னே நான் அம்மாட்ட தான் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னான். ஸோ இப்போ அவன் ஹாப்பியாக இருக்கான். அது மாதிரி தான் உங்கள் குழந்தைக்குமே எதுவும் ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நல்லா யோசிங்க, நல்லா முடிவெடுங்க. அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வரணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் இல்லாமல் அந்த குழந்தை நிம்மதியாக இருக்காது, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா வைட்டிகிட்ட வந்து சாரியெல்லாம் கேட்டுட்ருக்கா. இன்றைக்கி ஒன்று நான் ரொம்ப திட்டிட்டேன்னு நினைக்கிறேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. அவளுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் என்னை திட்டினது கரெக்டு தான், நீங்கள் நான் தப்பு பண்ணும்போது எடுத்து சொன்னால் தான் நான் வந்துட்டு ஒரு நல்ல டாக்டராக வர முடியும். ஸோ எனக்கு இந்த மாதிரி குறைகளை எடுத்து சொல்லுங்கள், எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்கு. சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நான் நான் உங்களை ஹக் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. ஹீரோயினும் ஓகே அப்படின்ற மாதிரி மண்டையாட்டுறா. ஸோ அந்த மேடம் வந்து பெர்மிஷன் கொடுத்த உடனே தான் சார் பார்த்தீங்கன்னா அப்படியே கையை நீட்டிகிட்டு இருக்காங்க. அவளும் வந்து ஹக் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கா. ஸோ எல்லா டாக்டரும் அப்படியே பார்க்குறாங்க. எனக்கும் ஒரு ஹக் கொடுங்க, எனக்கும் கொஞ்சம் வார்மாக ஃபீல் பண்ண வைங்க அப்படின்ட்டு ஒருத்தனும் வந்து ஹக் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஸோ அப்படியே ஒரு மாதிரி ஃபன்னாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து சொல்கிறா, ஆமாம் என்ன திடீர்னு ஒயிட்டிகிட்ட போய் சாரியெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க, அந்த மாதிரி கேரக்டரே கிடையாது. ஆமாப்பா, என் ஆள் வந்து எடுத்து சொன்னா அதனால தான். ஆனால் அவளை எப்படி சமாதானப்படுத்தணும் அப்படின்ற விஷயங்களை நல்லாவே கற்று வச்சுருக்கீங்க. ஏய் என்ன ஜெலஸாக ஃபீல் பண்ணுறியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கான். சரி, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். இவ பார்த்தீங்கன்னா அப்படியே முழிக்கிறா. என்னடா அந்த பேப்பரை எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறானே, ஒரு லவ் இல்லை, ஒரு ரொமான்ஸ் இல்லை அப்படின்ட்டு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நம்ம டேன் கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ அந்த பேப்பரை எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாண்டி அப்படின்னு. ஸோ இதான் பிள்ளை ரொம்ப டென்ஷனாக இருக்கா. எனக்கு தெரியும் அவன் வந்து அந்த ரொமான்டிக் பர்சன் கிடையாது, இருந்தாலும் நல்ல பையன் தானே, சில விஷயங்கள்லாம் மாற்றிருக்கான்ல அப்படின்னு. இல்லை இல்லை, என்னால் முடியாது, அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் அவள் சொல்லிகிட்டு இருக்கா. டேனுக்கு தான் சிரிப்பாக வருது. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை காரில் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான், அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணலான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே வந்து நான் ஃப்ரீயாக இருப்பேன், நம்ம சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு. என்ன சர்டிஃபிகேட்டு? நம்ம டிவோர்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அதை சேஞ்ச் பண்ணி நம்ம மேரேஜ் சர்டிஃபிகேட்டாக மாற்றிக்கிறலாம் அப்படின்னு. இவ கடுப்பாயிட்டுருக்கா. யார் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இப்போ அக்ரி பண்ணா, என்னாலலாம் முடியாது, எனக்கு டைம் வேணும் அப்படின்ட்டு. இவனுக்கா ஷாக் ஆயிடுது. என்னம்மா சொல்கிற, நீ வந்து யோசிக்கணுமா, ஏன் என்னை பிடிக்கலையா, பிடிச்சிருக்குன்னு தான் நான் சொன்னேன் அப்படி இப்படின்னு.
டேய் ஒரு ப்ரப்போஸ் வந்து பண்ணியாடா? சும்மா என்னமோ அந்த முட்டாயை எடுத்துகிட்டு வா, அந்த பேப்பரை எடுத்துகிட்டு வான்ற மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம சர்டிஃபிகேட்டை போய் மாற்றிக்கலாம்னு சொல்லிகிட்டு இருக்க. ஒரு லவ், ஒரு ஃபீல்லாம் அதெல்லாம் இருக்கவே வேண்டாமா? ஃபஸ்ட்டு நீ எனக்கு ப்ராப்பராக ப்ரப்போஸ் பண்ண, அதுக்கப்புறம் நான் வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணவா வேணாமான்னு யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறா. எது ப்ரப்போசலா? அது நம்மளுக்கு வரவே வராதே அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கான். இந்த சைடை ஹீரோவோட அண்ணாவை காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா தலைதெறிக்க ஓடி வந்துட்டு இருக்காரு. டேய் என்னடா ஆச்சு, உன்னை யாரா அடிச்ச அப்படின்னு. என்னெல்லாம் யாரும் அடிக்கலை, அப்புறம் ஏன்டா ஃபோன் பண்ணி சொன்னேன்? அது வந்து இன்னைக்கு நான் ஹீரோன்ட்ட ப்ரப்போஸ் பண்ணேன்னா மேரேஜுக்கு. நல்ல விஷயம் தானேன்னு சொன்னான். ஆனால் அவள் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாப்பா. என்ன வந்து ப்ரப்போஸ் பண்ண சொன்னா, ப்ரப்போஸ் பண்ண வேண்டியது தானே? அதான் எனக்கு தெரியாதே. இங்கே பாரு, அதை நான் சொல்லி கொடுக்குறேன். அதாவது ஒரு நல்ல காஸ்ட்லியான ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிரு. இந்த ஸ்வீட்டு கேக்கு இதுக்குள்ளே வந்துட்டு மோதிரத்தை மறைச்சி வச்சிரு. அவள் அதை சாப்பிடும்போது அப்படியே கீழே முட்டி போட்டு என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லு. அப்படியும் இல்லையா, ஒரு பீச்சுக்கு கூப்பிட்டு போ, அந்த செல்ஸ் எல்லாம் அப்படியே கலெக்ட் பண்ணுங்க, அந்த டைம் நீ வந்து ப்ரப்போஸ் பண்ண. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குடா அப்படின்னு. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ உங்கள் அண்ணாக்கா கடுப்பாயிட்டிருக்கு, நீ இவ்வளோ வருஷத்தில் மாறி இருப்பேன்னு நினச்சேன், ஆனால் நீ மாறவே இல்லை அப்படின்னு. ஆனால் அவன் வார்டில் போயிட்டுருக்கானா? டேய் ஒரு நிமிஷம் நில்றா, உனக்கு ஏன் டிவோர்ஸ் ஆச்சுன்னு தெரியுமா? ஏன் எனக்கு தெரியாதே. ஏன்னா நீ ஒழுங்காக ப்ரப்போஸே பண்ணலை, அதனால தான் உனக்கு டிவோர்ஸ் ஆச்சு அப்படின்னு இவர் கத்திக்கிட்டு இருக்காரு. ஹீரோக்கெலாம் என்ன பண்ணுறதுனே தெரில. மறுநாள் ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா வரான். ஹீரோயின் வந்துட்டு பேச வரா, நம்ம 2 பேரும் சாப்பிட போகலாமா அப்படின்னு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போய் பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து ஓடிட்டு இருக்கான். ஸோ இவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன நம்மளை அவாய்ட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு டேன் கிட்ட தான் புலம்பிகிட்டு இருக்கான். நான் அவன்கிட்ட எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுன்னு தான் சொன்னேன்டி, அதனாலேயே அவன் நான் அவாய்ட் பண்ணுறான் போல, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்க பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு வந்து மூவியெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து படம் முடிஞ்சு அங்கேருந்து எந்திரிச்சு போகலான்னு எந்திரிக்கிறாங்க. ஆனால் டேங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும் உட்காருங்கடா, கொஞ்சம் நேரம் நம்ம இருந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு. எதுக்கு இங்கே உட்கார வைக்கிறா அப்படின்னு யாருக்குமே புரியல. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஹீரோயினோட சின்ன வயசு ஃபோட்டோலாம் அப்படியே வந்துட்டுருக்கு. இவளும் பார்க்குறா, என்னடா இது நம்ம ஃபோட்டோவே வந்துட்டுருக்கே அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோவோட சின்ன வயசு ஃபோட்டோ, இவங்க காலேஜ் படிக்கும்போது எடுத்த ஃபோட்டோஸு, இவங்க 2 பேரும் ஒன்றா எடுத்த ஃபோட்டோஸ், இந்த மாதிரி அப்படியே ஆர்டராக வந்துகிட்டே இருக்குது. உட்காந்துருக்கிற யாருக்கும் ஒன்றுமே புரியல. அப்போ இவங்க 2 பேரும் டேட் பண்ணுறாங்களா, லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு. இந்த ஃபோட்டோ எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கான். இந்த 6 வருஷம் உன்னை நான் தொலைச்சிட்டேன், நீ என் வாழ்க்கையை விட்டு போனதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையில் வந்துட்டு ஹாப்பினஸ் அப்படின்றதே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் விதி திரும்பவும் நம்ம 2 பேர்த்த ஒன்றா சேர்க்கணும்னு நினைக்கிது. இதுக்கப்புறம் நான் உன்னை மிஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ நான் கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் பார்த்து ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா அழுகையே வந்துட்டுருக்கு. மற்ற கொலீக்ஸ் எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, எது ஹீரோவோட எக்ஸ் ஒய்ஃபு இவளா அப்படின்னு. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ எங்கடா இருக்கான் அப்படின்ட்டு அப்படியே எந்திரிச்சு வந்துட்டுருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பலூன்ஸ் எல்லாம் அப்படியே அழகாக பறந்துட்டுருக்கு. இதெல்லாம் ஹீரோயின் பார்க்குறா, அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி ஹீரோவை தேடி போகலாம் அப்படின்ட்டு அப்படியே முன்னாடி போகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா யாரோ கூப்பிட்றாங்க இவளை. இவளும் அப்படியே ஸ்லோ மோஷனில் திரும்பி பார்க்குறா, யார் கூப்பிட்டா என்னன்றது தெரில. இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.